மோதலை மட்டும் ஏன் வணங்கல தெரியுமா? ஏன்னா இந்த யூதனுக்கு ஒண்ணு தெரியும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே தேவனாய் கர்த்தர் முதல் கட்டளை சொன்னார், வானத்திலும் கீழெங்கும் இந்த பூமியில இருக்கிற எதையும் யாது ஒன்றையும் நீ நமஸ்கரிக்க கூடாது, நீ தொழுது கொள்ள கூடாது, நீ வணங்க கூடாது. உன் தேவனாய் கர்த்தரை ஒருவரை மாத்திரமே நீ வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும், தொழுது கொள்ள சொல்லி தேவன் 10 கட்டளையிலே ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளை இந்த யூதனாகிய மோர்தெகாய்க்கு நல்லா தெரியும். அதுதான் அவர் சொல்றாரு, நான் ஒரு யூதன், என் தேவனை தவிர எந்த மனுஷனையும் எந்த தேவர்களையும் நான் வணங்கவும் மாட்டேன், நமஸ்கரிக்க மாட்டேன், நான் தொழுது கொள்ளவும் மாட்டேன். என் தேவனுக்கு சமமான கனத்தை ஒரு மரியாதை இந்த பூமியில எந்த தேவர்களுக்கும் எந்த மனிதனுக்கும் நான் யாரானா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்த மோர்தெகாய் கொடுக்கல. கைதறி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கைதறி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். இந்த வார்த்தை இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படிதான் நம்ம இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே தேவனை ஒருவரை அவரை மட்டும்தான் நம்ம தொழுது கொள்ளணும், அவரை மட்டும்தான் நம்ம நமஸ்கரிக்கணும். அவரை தேவனாய் கர்த்தருக்கு முன்னாடி போய் நீ முழங்கால் படியிடும் போது மட்டும்தான் அவரை கையெடுத்து நீ கும்பிடணும். அவருக்கு முன்னாடி மட்டும்தான் நீ ஆலயத்திலோ அல்லது தனிப்பட்ட ஜெபிக்கும் போது உன் தலை குனியணும். ஆனா அதை விட்டுட்டு நிறைய பேர் பாருங்க, ஓ இவர் எப்படிப்பட்டது தெரியுமா, இவர் என்னெல்லாம் அற்புதம் பண்ணிக்கா தெரியுமா, கும்பிட்டு கொண்டோன்னு அப்படியா அப்படி கும்பிடுவான். இவரு யாரும் தெரியுமா, ஐயோ இவர் எந்த பேர் அற்புதம் செய்வார், இவர் ஒரு இந்த ரோஜா பூவெல்லாம் இப்படி எடுத்து போட்டான்னா காசாக கொட்டும், ஓ அப்படியா அப்படின்னு வணங்குவான். நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதெல்லாம். இவர் பெரிய ஆள்றா, பெரிய அதிகாரிலாம், எத்தனை வீடுக்கு தெரியுமா, 10 வீடுக்கு, எத்தனை காருக்கு தெரியுமா, அண்ணா வணக்கண்ணே அப்படின்னா பாத்துக்கிறீங்களா? உடனே என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன பண்ண கையெழுத்து கும்பிடுவாங்க. சார் வணக்கம் சார், நல்லா கவனிங்க. நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கனத்தை இந்த உலகத்துல எந்த தேவனுக்கு கொடுக்க கூடாது. எவ்வளோ பெரிய மனிதனா இருந்தாலும் நாம் கொடுக்க கூடாது. ஏன் தெரியுமா? மதிக்கணும், நேசிக்கணும், அன்பு காட்டணும். நம்ம உள்ளத்துல அந்த மரியாதை இருக்கணும். ஆனா தேவனுக்கு சமமாக, நாம் தேவனுக்கு சமமாக இந்த உலகத்தில் எந்த மனிதனையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கையெடுத்து கும்பிடக்கூடாது. சில அதிகாரி கூட சொல்லியிருப்பான், ஒரு சில பேர் நல்ல கடவுளை மதிக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கிறேன். கையெடுத்து யாரையும் கும்பிடாத பாடுவாங்க. எல்லாரும் அதை சொல்ல மாட்டாங்க, ஒரு சில பேர் சொல்லுவாங்க கடவுளை